அறிவும் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் ஏகு அரசனாவதும் யோராம், அகசியா மற்றும் ஈசபேல் கொலை செய்யப்படுதலும் பற்றி சிந்தித்தோம். இந்த வாரம் ஏகுவின் ஆட்சியும் இறப்பும் பற்றி சிந்திப்போம். ஏகு அரசனானதும் முதல் பணியாக ஆகாபுவின் குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் அழிப்பதற்கு முயற்சிகள் செய்கிறான். சூழ்ச்சியால் அரசனை கொலை செய்து ஆட்சியை பிடிப்பவர்கள் முதலில் அரச குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் அழிப்பது வழக்கம். அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயிரோடு இருந்தால் புதிய அரசனுக்கு எதிராக புரட்சி அல்லது உள்நாட்டு போர் உருவாவதற்கு வழிவகுக்கும். ஏகு ஆகாபின் குடும்பத்தினரை கொலை செய்து ஆட்சியை கைப்பற்றிய போது ஆகாபின் மைந்தர்கள் 70 பேர் சமாரியாவில் இருந்தார்கள். அவர்கள் சமாரியாவின் சில மூப்பர்கள் மற்றும் தலைவர்களின் பாதுகாப்பில் இருந்தார்கள். ஏகு ஆகாபின் மைந்தர்களை பாதுகாத்த மூப்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் கடிதம் எழுதுகிறான். ஆகாபின் மைந்தர்களில் தகுதியானவன் ஒருவனை இஸ்ரேலின் அரசனாக அறிவிக்க அவர்களுக்கு எழுதுகிறான். மூப்பர்களும் தலைவர்களும் ஏகுவிற்கு அஞ்சுகிறார்கள். ஏகுவினுடைய உண்மையான நோக்கம் அதுவல்ல என நினைக்கிறார்கள். 2 அரசர்களையே கொலை செய்த அவன் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக எதையும் செய்வான் என நினைக்கிறார்கள். எனவே ஏகுவின் கடிதத்திற்கு பதிலாக, நாங்கள் உம் அடிமைகள், நீர் கட்டளையிடுவதையெல்லாம் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம், நாங்கள் யாரையும் அரசராக்கப் போவதில்லை, உமக்கு நல்லதெனப்படுவதையே செய்வீராக என எழுதுகின்றார்கள். தங்களால் ஏகுவை எதிர்த்து நின்று எதையும் செய்ய முடியாது என அறிந்து அச்சத்துடன் அவர்கள் அதை செய்கிறார்கள். அவர்களின் பதிலை அடிப்படையாக கொண்டு ஏகு இன்னொரு கடிதத்தை மூப்பர்களுக்கும் நகர தலைவர்களுக்கும் எழுதுகிறான். 2வது கடிதத்தில், நீங்கள் என் பக்கம் இருந்து எனக்கு கீழ்ப்படிய தயாராக இருந்தால் உங்கள் தலைவருடைய மைந்தர்களின் தலைகளை கொய்து நாளை இதே நேரத்தில் என்னிடம் இஸ்ரேலுக்கு கொண்டு வாருங்கள் என குறிப்பிட்டிருந்தான். மூப்பர்களும் தலைவர்களும் அவனுக்கு கீழ்ப்படிந்து ஆகாபின் மைந்தர்கள் 70 பேரையும் கொண்டு அவர்களின் தலைகளை மறுநாள் காலையில் இஸ்ரேலிடம் இருந்த ஏகுவிடம் அனுப்புகிறார்கள். ஏகு அந்த தலைகளை 2 குவியல்களாக நகரின் நுழைவாயிலில் வைக்கிறான். இஸ்ரேல் உட்பட பண்டைய மேற்காசிய நாடுகளில் போரில் கொல்லப்பட்டவர்கள் அல்லது கொல்லப்பட்ட புரட்சியாளர்களின் தலைகளை நகரின் நுழைவாயிலில் குவியலாக வைப்பது வழக்கமாக இருந்தது. நகரில் வாழ்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அத்தகைய செயல் இருந்தது. புரட்சி செய்ய விரும்புபவர்களுக்கு இத்தகைய நிலைதான் ஏற்படும் என்ற செய்தி அதில் ஒளிந்திருந்தது. மறுநாள் மக்கள் முன்னிலையில் தனது செயலை ஏகு நியாயப்படுத்தி பேசுகிறான். ஆகாபின் மைந்தர்கள் கொல்லப்பட்டதில் ஆண்டவர் இறைவாக்கினர் எலியா வழியாக முன்மொழிந்த இறைவாக்குகள் நிறைவேறுவதாக கூறுகிறான். அதன்பின் ஏகு இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த அனைவரையும், அதாவது அவனை சார்ந்த பெரியோர்கள், உற்ற நண்பர்கள், குருக்கள் யாவரையும் வெட்டி வீழ்த்தினான். இவர்கள் ஆகாபின் குடும்பத்தினருடன் அரச நிர்வாகத்தில் பங்கு கொண்டவர்களாக இருக்கலாம். ஏகு ஆகாபின் குடும்பத்துடன் தொடர்புடைய எவரையும் விட்டு வைக்கவில்லை. இஸ்ரேலில் ஆகாபின் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ஆகாபுடன் நெருங்கிய தொடர்புள்ளவர்களையும் கொலை செய்த ஏகு இஸ்ரேலின் தலைநகரான சமாரியாவுக்கு செல்கிறான். சமாரியாவுக்கு செல்லும் வழியில் யூதாவின் அரசனாகிய அகசியாவின் உறவினர்களை சந்திக்கிறான். அவர்கள் அரசன் அகசியாவையும் அரசரின் தாயான அத்தலியாவையும் அவர்களின் குடும்பத்தினரையும் நலம் விசாரிக்க வந்தவர்கள். இஸ்ரேலின் அரசனோடு அவர்களுக்கு இருக்கும் தொடர்பை அறிந்த ஏகு அவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்துகிறான். இஸ்ரேலின் அரசனான யோராமையும் அவனுடைய தாயான அத்தலியாவையும் அவர்களின் குடும்பத்தினரையும் நலம் விசாரிக்க வந்து கொலை உண்டவர்கள் மொத்தம் 42 பேர். தனக்கு எதிராக எழுவதற்கு வாய்ப்புள்ள யாரையும் அவர்கள் இஸ்ரேலை சார்ந்தவர்களாகவோ யூதாவை சார்ந்தவர்களாகவோ இருந்தாலும் ஏகு அவர்களை விட்டு வைக்க விரும்பவில்லை. சமாரியாவுக்கு செல்லும் வழியில் அகசியாவின் உறவினர்களை கொண்ட ஏகு பயணத்தை தொடர்கிறான்.
வழியில் ரேக்காபின் மகனான யோனதாவை சந்திக்கிறான். யோனதாவு யாவே ஆண்டவர் மீது அதிக பற்று கொண்டவர். யாவே ஆண்டவரை தொழுது அவருக்கு மட்டுமே உண்மை உள்ளவர்களாக வாழ்வதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கியவர். அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் ரேக்காவின் வீட்டார் என அழைக்கப்பட்டார்கள். எரேமியா 35வது அதிகாரம் அவர்களை பற்றிய குறிப்புகளை நமக்கு தருகின்றது. ஏகூபும் யோனதாவும் நண்பர்கள். இருவரும் யாவே ஆண்டவர் மீது பற்று கொண்டவர்கள். எனவே ஏகு யோனதாவை கண்டவுடன் தன்னுடன் தேரில் ஏற்றுக்கொள்ளுகிறான். நீ என்னோடு வந்து ஆண்டவர் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தை பார் என யோனதாவுக்கு கூறுகிறான். இருவரும் இணைந்து சமாரியாவுக்கு வருகிறார்கள். ஏகு சமாரியாவுக்கு வந்தபின் முதலில் ஆகாபின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த அனைவரையும் அழித்தொழிக்கிறான். ஏகுவின் செயல்கள் அனைத்தும் இறைவாக்கினர் எலியா வழியாக ஆண்டவர் பேசிய இறைவாக்குகள் நிறைவேறுவதற்காக நிகழ்ந்த செயல்களாக ஆசிரியர் பதிவு செய்கிறார். எனவே இந்த நிகழ்வுகள், கொலைகள் அனைத்தும் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதாக அவர் காண்கிறார். ஆகாவின் குடும்பத்தை முற்றிலுமாக அழித்த ஏகு அடுத்ததாக பாகால் தெய்வத்தை வழிபடும் அனைவரையும் அழிக்க திட்டமிடுகிறான். முதலில் பாகானில் பக்தர்கள் அனைவரையும் பாகாலின் கோவிலில் ஒன்று கூட்டுகிறான். பாகாலுக்கு ஆகாபு செய்த ஊழியத்தை விட பெரிதளவு ஊழியம் நான் செய்யப்போகிறேன் என மக்களுக்கு அறிவிக்கிறான். பண்டைய காலத்தில் ஒரு அரசன் பதவியேற்கும் போது நாட்டின் தெய்வத்திற்கு பலியிட்டு வழிபடுவது வழக்கம். ஒரு சிலர் அந்த தெய்வத்தை சாட்சியாக வைத்து அரியணை ஏறுவர். ஏகு பாகாலுக்கு கொடுக்க விரும்பும் மாபெரும் பலி தன்னை அரசனாக அறிவிக்கின்ற ஒரு சடங்காகவும் கருதலாம். அத்தகைய வழிபாட்டிற்கு அனைத்து மக்களும் வர வேண்டும். ஏகு பாகாலின் இறைவாக்கினர்கள், பாகாலுக்கு ஊழியம் செய்பவர்கள், பாகாலின் அர்ச்சகர்கள் அனைவரையும் தன்னிடம் அழைத்து வர கட்டளையிடுகிறான். நான் பாகாலுக்கு ஒரு மாபெரும் பலி செலுத்த வேண்டியிருக்கிறது. வராதவர் அனைவரும் உயிரிழப்பர் என அறிவித்து அனைவரையும் பாகாலின் கோவிலில் ஒன்று கூட்டுகிறான். பாகாலுக்கு ஒரு திருவிழா கொண்டாடுங்கள் என அவர்களுக்கு ஆணையிடுகிறான். அரசன் என்ற முறையில் அந்த விழாவிற்கு தலைவராக, விழாவை நடத்துபவராக ஏகு இருக்கிறான். ஏகுவின் அழைப்பை ஏற்று பாகாலின் கோவில் முழுவதும் பாகாலை வழிபடுபவர்கள் நிறைந்திருந்தார்கள். பாகாலின் ஊழியர்களுக்கான ஆடைகள் அவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டன. இந்த ஆடைகள் பாகாலை வழிபடுவதற்காக பயன்படுத்தப்படும் ஆடைகள். இந்த ஆடைகளை அணிவதால் அவர்களில் யாரும் ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது. இது ஏகுவின் திட்டத்திற்கு எளிதில் கை கொடுக்கும். பாகாலுக்கு மாபெரும் பலி செலுத்தும் வழிபாட்டை தொடங்குவதற்காக ஏகு ரேக்காவின் மகன் யோனதாவுடன் பாகாலின் கோவிலுக்குள் நுழைகிறான். இங்கே பாகாலின் அடியார்கள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆண்டவரின் அடியார்கள் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி யாராவது இருக்கிறார்கள் என்றால் அவர்களை தேடி கண்டுபிடித்து அப்புறப்படுத்த கட்டளையிடுகிறான். ஏகுவின் திட்டம் பாகாலின் பக்தர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி பாகாலின் கோவிலிலேயே அவர்களை அழிப்பதுதான். அதற்காக அவன் 80 காவலரை வெளியே நிறுத்தி வைத்திருந்தான். அவர்களிடம் அவன், உங்கள் கையில் அளிக்கப் போகிற ஆள்களில் எவனையாகிலும் நீங்கள் தப்பியோடவிட்டால் அவனுக்கு பதிலாக உங்கள் உயிரை இழப்பீர்கள் என கூறியிருந்தான். பாகாலின் பக்தர்கள் பலிப்பொருள்களையும் எரிபலிகளையும் செலுத்த உள்ளே நுழைகிறார்கள். அவர்களுக்கு தலைவராக இருந்து அவர்கள் பாகாலுக்கு பலி செலுத்த ஏகு உதவுகிறான். எரிபலி முடிந்தவுடன் ஏகு காவலர்களையும் படைத்தலைவர்களையும் நோக்கி, நீங்கள் உள்ளே சென்று அவர்களுள் ஒருவனும் தப்பி ஓடிவிடாமல் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துங்கள் என கட்டளையிடுகிறான். காவலர்களும் படைத்தலைவர்களும் ஏகுவின் கட்டளையை நிறைவேற்றுகின்றனர். பாகாலின் பக்தர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்துகின்றனர். அவர்களுடைய பிணங்களை வெளியே எறிகின்றனர். அதன்பின் பாகால் கோவிலின் உள்ளறைக்கு சென்று பாகாலின் சிலைத்தூணை வெளியே கொண்டு வந்து எரிக்கின்றனர். சிலைத்தூண் என்பது கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னம். கானானிய தெய்வங்களை வழிபடும் கோவில்களில் தெய்வ சிலைகளுக்கு பதிலாக
கற்தூண்கள் வைப்பதும் வழக்கம். அத்தகைய கற்தூண்கள் தான் சிலைத்தூண்கள் என அழைக்கப்பட்டன. சிலைத்தூணை எரிப்பது அந்த கோவிலின் அடையாளத்தையே எரிப்பதாகும். மேலும் அவர்கள் பாகாலின் கோவிலையும் இடித்து தரைமட்டமாக்குகின்றனர். இன்று வரை அது கழிவறையாக பயன்பட்டு வருகிறது என்ற ஆசிரியரின் பதிவு ஏகூவிற்கு பின் பாகால் தெய்வத்துக்கும் பாகாலின் கோவிலுக்கும் இஸ்ரேல் மக்கள் காட்டிய அவமதிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளது. ஏகு பாகாலின் பக்தர்களை சூழ்ச்சியினால் தான் ஏமாற்றி அழிக்கிறான். இது இஸ்ரேலின் மூதாதையான யாக்கோபு தனது தந்தையையும் தமையனையும் ஏமாற்றுவதை நினைவுக்கு கொண்டு வருகிறது. இரண்டு நிகழ்வுகளும் சூழ்ச்சியை மையமாக வைத்து செயல்பட்டிருந்தாலும் அந்த நிகழ்வுகள் வழியாக கடவுளின் திருவுளம் நிறைவேற்றப்படுவதை நாம் பார்க்கிறோம். பாகாலின் பக்தர்களை ஏகு அழிப்பது இறைவாக்கினர் எலியா வழியாக ஆண்டவர் முன்மொழிந்த வாக்குகள் நிறைவேறுவதாகவும் உள்ளது. ஏகுவின் வாழ்க்கையை ஆய்வு செய்யும் இணைச்சட்ட ஆசிரியர் ஒரு சில செயல்களுக்காக ஏகுவை போற்றுகிறார், வேறு சில செயல்களுக்காக அவரை தூற்றுகிறார். இஸ்ரேலிலிருந்து பாகால் வழிபாடு அளிக்கப்படுவதற்கு ஏகுவின் பங்கு முக்கியமானது. அதற்காக அவர் பாராட்டப்படுகிறார். என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்ததாலும் ஆகாபின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நிறைவேற்றினதாலும் உன் புதல்வர் இஸ்ரேலின் அரியணையில் 4ஆம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதே வேளையில் ஏகு இஸ்ரேலரை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியினின்று விலகவில்லை. பெத்தேலிலும் தானிலும் இருந்த பொற்கன்றுகளை கைவிடவும் இல்லை என இஸ்ரேலின் வரலாற்றில் தீமை செய்தவன் என்ற பெயரையும் பெறுகிறான். ஏகுவின் ஆட்சி காலத்தில் சிரியாவுக்கு எதிராக போர் நடந்ததாகவும் பார்க்கிறோம். அந்த போர் பற்றிய தெளிவான செய்திகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சிரியாவின் மன்னனான அசாயேலுடன் நடந்த போரில் யோர்தானுக்கு கிழக்கே உள்ள இஸ்ரேலின் பல பகுதிகளை இழந்தான் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏகு இஸ்ரேலில் 28 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் இறந்தபின் தன் முன்னோர்களுடன் சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். ஏகுவை பற்றிய இன்னும் சில செய்திகள் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த குறிப்பேடு இன்று நம்மிடையே இல்லை. எனவே ஏகுவை பற்றிய ஏனைய செய்திகளை நம்மால் அறிய முடியவில்லை. ஏகுவின் இறப்பிற்கு பின் அவனுடைய மகன் யோபகாசு அரசனானான். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.